ரோகிணி எதுக்காக எப்படியெல்லாம் விஜயா சொல்றதுக்கு எல்லாத்தையுமே கேட்டு ஆடிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கரெக்டா முத்து புட்டு புட்டு வச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த பாராளமா மொக்க வாங்க தான் போகுது. ஏன்னா எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்கள மட்டும் யாராவது ஒருத்தர் நம்ப வச்சு ஏமாத்தினாங்க, அவங்க கடைசி வரைக்கும் மன்னிக்கவும் மாட்டாங்க. அதே சமயம் ரோகிணி ஒன்றும் சாதாரண தப்பு பண்ணலையே. எங்க அம்மாவோட இந்த பணக்கார மருமக ஆசையே சுக்குநூறா உடைச்சிருக்கால. அதனாலதான் இதுக்கப்புறம் அந்த ரோகிணியை எங்க அம்மா கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆனாலும் இந்த போய் இந்த மனோஜுக்காக எதுக்காக ரோகிணி அம்மா இப்படியெல்லாம் ஏமாத்திச்சுன்னு எனக்கு தெரியலன்னு பேசிட்டு இருக்கா. ஆனா மீனாவும் என்னமோ தெரியல. ஆனா அவங்கள பார்க்கும்போது எனக்கே பாவமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரோகிணியோட முழு உண்மை தெரியாமலேயே அவங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் முத்து அப்படியெல்லாம் ரோகிணியை பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பாலாளமா இன்னுமே ஏதாவது தில்லு முள்ளு பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கதான் செய்யுது. ஆனா மீனாவோ சரி நாளைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அங்க என்ன மாதிரியே நிறைய பேர் வருவாங்க. பட் அவங்க யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கும். அதுவும் இது ரொம்ப பெரிய ஆர்டர், அதனால எனக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன்னு சொல்ல உடனே முத்துவும் வழக்கம் போல மீனாவை மோட்டிவேட் பண்ற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த ஆர்டர் உனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா சீதா அவங்களோட அம்மாவை அருணோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயத்துக்காக அருண் கிட்டையும் அருணோட அம்மா கிட்டையுமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அருணோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஏன் உன்னோட மாமா தான் சத்யாவை சரியான நேரத்துக்கு போய் காப்பாத்தினாங்க, அதனால இந்த கிரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீதாவும் இருந்தாலும் நீங்க இல்லைன்னா மாமாவால சத்யாவை சரியான நேரத்துல காப்பாத்திருக்க முடியாது. அவனோட லைஃப் இப்போ நல்லா இருக்கிறதுக்கும் காரணம், ஏன் அவன் உயிரோட இருக்கிறதுக்கும் காரணமே நீங்க தான் சொல்லிட்டு அருணா பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா இந்த மாதிரி முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக மண்டபத்துக்கு போய் அங்க எப்படியோ அந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிருது. ஆனா என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் முன்பணமா அவங்க கட்டணும்னு அந்த ஆர்டர் கொடுக்கறவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதனால மீனாவோ இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவோ இரு நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனேயே விஜயா வழக்கம் போல முத்துவையும் மீனாவையும் தரகுறவ பேச ஆரம்பிச்சு அவங்கள ரொம்பவே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அண்ணாமலை விஜயாவை செம்மையா மறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ் கண்டிப்பா அண்ணாமலை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயத்துல உதவி பண்ணுவாங்க. ஆனாலும் விஜயா அதை கண்டிப்பா தடுக்கதான் செய்வாங்க. ஸோ இந்த ஆர்டரை மீனா நல்லபடியா முடிச்சு இன்னுமே மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்களா, அப்படி இல்லைன்னா விஜயா மூலயமா மறுபடியுமே அவங்களுக்கு இன்னுமே பிரச்சனைகள் தான் வரப்போகுதா? முத்து மீனாவுக்கு இந்த விஷயத்துல எப்படிதான் உதவி பண்ண போறாங்க?